I'm Archana Nalayapan. Welcome to our channel, Dartales. நம்ம ஹோம்மேட் கிரனோலா பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரோல்டு ஓட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை நட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னர், அது ப்ரௌன் சுகர் இல்லை மேபிள் சிரப், ஹனி, அந்த மாதிரி எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரனோலாக்கும் மியூஸ்லிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா, இது வந்து நம்ம பேக் பண்ணணும். அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் கிரனோலாக்கு. மியூஸ்லி வந்துட்டு அப்படியே நம்ம ராவா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை ஆட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் பாட் யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் நம்ம ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் எங்கேயாவது வெளியே போகிறப்ப நம்ம ஸ்நாக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் அந்த கிரானோலா பார் நம்ம அப்படியே வந்து ஸ்நாக் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி இது எப்படி பண்ணது நம்ம பார்க்கலாம். கிரனோலாக்கு நட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். இது வந்து நான் 2 cups ஆஃப் நட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், எல்லாம் கம்பைன் பண்ணி ஆல்மண்ட், வால்நட்னு. ஸோ நம்ம பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் வந்து அதை டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட அது இல்லாதனால நான் மற்ற எல்லா நட்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் ஒரு 2 weeksக்கு வந்து செஞ்சு வைப்பேன். அது வந்து 4 cups ஒரு ரோல்டு ஓட்ஸும் 1 cup வீட் ஃப்ளாரும் பண்ணுவேன். ஸோ நம்ம கிராம்ஸில் வேணும்னா 4 cup வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 grams கிட்ட வரும். அது கூட ஒரு 100 grams வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வீட் ஃப்ளார். கிரனோலாக்கு வந்து எப்போவுமே ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இது நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் பண்ணுறனால இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணாமல் ரோல்டு ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணும். தென் நம்மளோட நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், அது நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரனோலாவோட மெயின் 3 இன்க்ரீடியன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ரோல்டு ஓட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னர். இதுக்கு வந்து நம்ம மேபிள் சிரப் இல்லை வந்து ப்ரௌன் சுகர், கோகனட் சுகர், அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜாக்ரி தான் இதில் மெயினாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி வரதுக்காக கொஞ்சம் 1/2 cup வாட்டரும், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஜாக்ரி சிரப், அதுக்கப்புறம் கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பேக்கிங் பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் தின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வந்து சரியாக வந்து பேக் ஆகாது. கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சென்டரில். ஸோ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம க்யூபாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 weeks வர ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து யோகர்ட், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதோட கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை வெளியே நம்ம எங்கேயாவது போகிறப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த கிரனோலா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.